இன்னைக்கு செம சாப்பாடு. என்னடி இன்னைக்கு நல்ல வேட்டை போல? ஆமா, கல்யாண வீட்டு பிரியாணில நான்லாம் ரசஞ்சோரா இருந்தாலே 3 ரவுண்டுக்கு மேல சாப்பிடுவேன். கல்யாண வீட்டு பிரியாணி சும்மா விட்டுருவோமா? நல்லா கட்டிட்டேன். நல்லா இளங்கரியா பார்த்து போட்டிருப்பாங்க போல. சாப்பாடு எவ்வளவு உள்ள போச்சுன்னே தெரியலடி. சரி வா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஏன் இப்பதானே பிரியாணி சாப்பிட்ட? கொஞ்சம் பொறுத்து போய் சாப்பிடலாம். நீ வேற கொஞ்ச நேரம் கழிச்சு போனாலும் ஐஸ்கிரீம் கிடைக்காது, தீந்து போயிரும். பாக்குறீல எவ்வளவு கூட்டம்னு. முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடற அளவுக்கு உன் வயிற்றுல இடம் இருக்கா? அதெல்லாம் பாத்துக்கலாம், வாயில போட்டா எல்லாம் வகுத்துக்குள்ள போயிரும். வா வா. சரி நான் ஒண்ணு கேக்குறேன், இங்கே இவ்வளவு சாப்பிடுறியே, நாளைக்கு அங்க என்ன பண்ணுவ? அங்கேனா வேற எங்க? மறுமை நாள்ல தான். யார் உலகத்துல வயிறு முட்டை சாப்பிடுறாங்களோ அவங்க நாளைக்கு மறுமை நாள்ல ரொம்ப பசியோட இருப்பாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாவே, வயிறு முட்டை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தான் கேடு வரும், அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தானே. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுற முறையை அழகா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3ல ஒரு பகுதி சாப்பாடு, ஒரு பகுதி தண்ணி, ஒரு பகுதி எம்டியா விட்டுணும்ட்டு. அவங்க சொல்லி கொடுத்த முறைப்படி சாப்பிடாம நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடறனால தான் கடைசியில நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறோம்.